அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தாமல் மக்களுடைய தீர்ப்பையும் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தகுதிகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும். உங்களோட கையால வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க. நாங்கள் எதுவும் மக்களை மறக்கிறார். நடந்த காலங்கள் இங்க எதுவுமே ரகசியமா எடுக்க இல்லை. அந்த முடிக்கிறேன் தலைவர், அந்த பிரதேசம் நான் முடிக்கிறேன். கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த அதுக்குரிய கடற்படையினருக்குரிய ஒரு ஏக்கருக்குரிய காணி கொடுக்கறதுக்குரிய அனுமதி வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட காணி பயன்பாடு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அப்படி முடிவெடுக்கப்பட்டதா? முடிவெடுக்கப்பட்டோம். பிரதேச காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு நீங்க சொல்றீங்களா? அப்படி எடுக்கப்பட்டதா? சவிசார் நீங்களும் இருந்துப்பீங்களே. இது நாங்கள் சபை அமையறதுக்கு முதல் இருந்திருக்கணும் சார். எங்க சபை அமையறதுக்கு முதல் எங்கட சபையில் அமைஞ்ச கடைசி நடந்த கூட்டத்தில் தான் நடக்கப்பட்டிருக்கு. இப்ப எவ்வளவு காணியில இப்ப இருக்கிறாங்க கடற்படை? கடற்படையினர் ஒரு ஏக்கர் காணியில இருக்கிறார். அது மாவட்ட பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு மாவட்ட குழு கூட்டத்தில் அதுக்குரிய சம்மதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல சார், நீங்க அப்படி எப்படி இப்ப நாங்கள் எங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து நீங்க சொல்றது இல்லை. சரிதானே? நாங்களும் வந்து மக்கள் பிரதிநிதிகள், எங்களுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து அறிவிக்கிறது இல்லை. இந்த கூட்டங்கள்ல என்ன நடக்கிறது தெரியல. தவிசாளர் வந்து போக இல்லைன்னு சொல்றேன். இல்ல அதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் ஒருத்தரும் வந்து இதுக்கு அழைக்கப்படாமல் வந்து அப்படி எப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? காணி பயன்பாட்டு குழு கூட்டத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்படுவதில்லை. அது பிரதேச மட்டத்தில் அந்த கூட்டம் நடைபெறும். பிரதேச மட்டம் என்றாலும் வந்து மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் வந்து மக்களுடைய காணிகளை வந்து இருக்கிறதுக்கு எப்படி செய்யலாம்? அரசு காணி என்ற மக்களுடைய காணி சார். எங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. எங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. டிசியிலும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட இல்லை. அப்படி தீர்மானம் கொண்டு இல்லை. தவிசாளருக்கு இல்லையா? மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. தவிசாளரும் அதில் வந்திருந்த நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் தான் எடுத்த நாங்கள் டிசிஷன். தயவு செய்து வந்து நீங்கள் அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து நீங்கள் அதை போட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு போடணும். ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளுடைய விருப்பங்கள் எங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் வந்து அந்த முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கிறது பொருத்தமில்லை. அப்ப என்ன இந்த கூட்டம் வச்சு பிரயோசனம் இல்லையே? இல்ல அது அந்த நான் சொல்றேன் என்னண்டா, அந்த குழுவுல முடிவெடுக்கப்பட்டு இருந்தா சரியா, அது உண்மையிலேயே அந்த சாத்தியப்பாடு இருக்குமா இருந்தா ஒரு ஏக்கர் காணி கொடுக்கறதுக்கு அதற்கான தேவை ராணுவத்துக்கு இருக்குமாக இருந்தா அதுல கொடுக்கறது பிரச்சனை இல்லையா? அப்பதான் ராணுவத்துக்கு நாம சொல்றோம் என்னண்டா, நேவிக்கு காணி தேவையாக இருந்தா நேவி எங்களுக்கு நெடுந்தீவுக்கு நேவி வேண்டாமா? பாதுகாப்பு வேண்டாமா? அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குதானே இந்த இடத்துல. அது பிளெக்சிபிளா பாப்போம். ஆனா தலைவர் சரியா, போர் நடந்த காலத்துல இல்ல, போர் நடந்த காலத்துல வந்து தேவைப்படுற பாதுகாப்பு இன்றைக்கு கூடுதலா தேவைப்படுதா? அந்த நேரத்தில் இல்லாத இடங்களை தானே நீங்கள் இன்றைக்கு வந்து கொடுக்க பாக்குறீர்கள். அரசாங்கம் வந்து முதலாவது வரவு திட்டத்துல அரசாங்கம் வந்து ஜனாதிபதி முதலாவது வரவு திட்டத்துல வந்து தெளிவாக வந்து ஒரு கொள்கை பிரகடனத்தை செய்தவர். ராணுவத்தை வந்து 1 லட்சத்துக்கு குறைக்க போறேன். நேவியை வந்து கிட்டத்தட்ட 20 நினைக்கிறேன். நேவியை வந்து ஒரு 25,000க்கு இன்னும் வந்து குறைக்க போறேன். அப்படி பல கொள்கை முடிவுகள் வந்து எடுக்கிறார். ஒரு பக்கம் வந்து அப்படி ஒன்றை சொல்லி போட்டு புதுசாக வந்து நீங்கள் இந்த முப்படைகளுக்கு வந்து காணியில வந்து பிடிக்கிற உண்மை இருக்கு என்னண்டா, இல்ல உறுப்பினர் அவர்கள் என்னண்டா, நம்ம இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் அமைக்கிற இடம் அங்க ராணுவம் வேணும். இப்ப மக்கள் கேட்கிறாங்க ராணுவம் வேண்டும் மண்டதீவுல சரியா. அது இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பருத்தித்துறையில ஒரு பிரதேசத்துல ராணுவத்தை அங்க உள்ள மக்கள் போராடுறாங்க ராணுவம் வேணும் கேட்டா. கசூர்னா பீச் எடுத்துக்கொண்டா கூட அதே நிலைமை இருக்குது. கசூர்னா பீச் எடுத்துக்கொண்டா உண்மையில கசூர்னா பீச்சுக்கு பாதுகாப்புன்னு தேவை.
ராணுவம் இருக்கனால ஏதோ ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. இல்லைன்னா அந்த நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குது. அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது தலைவர் பாதுகாப்பு கொடுக்கறது பாதுகாப்பு கொடுக்கிறது ராணுவத்திலேயோ கடற்படையிலோ வான்படையிலோ நோக்கம் இல்லை. கடமை சரியான உள்ளக ரீதியாக நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அது போலீஸுடைய கடமை. சரி, வெளியில இருந்து இன்னும் தாக்குதல் வாரண்டா வந்துதான் நீங்கள் இந்த 30 பாவிக்கணுமே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னா நீங்க போலீஸை அதிகரிக்கிறதுக்குரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுக்கலையே நெடுந்தீவுல 1 ஏக்கர் தானே கேட்கிறேன். 1 ஏக்கர் எடுக்கிறதாலும் அது மக்களுடைய ஏக்கர் அங்க உள்ள மக்கள் அந்த மக்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுங்க. அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இல்ல உறுப்பினர்கள் தயவு செய்து நான் சொல்றேன் நீங்கள் 30 புதுசாக காணியை கொடுக்காதீங்க. 30 போர் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிறகு புதுசா நீங்க காணியா பிரிச்சு கொடுக்காதீங்க. அது அரசு காணி, மக்களுடைய அரசு காணி என்றாலும் யாருடைய காணி? அரசு காணி சொல்லுங்க. அது மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய காணி இல்ல. அரசு மாவட்டத்துல மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காணி இல்ல. நாங்க வெளி மாவட்டத்துக்கு மக்களுக்கு பிரிச்சு யாரு போறா? நெடுதுக்கு நீங்க எல்லாம் போறீங்களா? இல்ல. மக்களுடைய பிரச்சனை பாக்குறீங்களா? இல்ல. போறீங்களா? சரிதானே? 3000 காடிகள் நீங்கள் எல்லாத்துக்கும் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் இந்த 3000 ஏக்கர் என்ன மையட்டு இருந்தீங்க தானே? 3000 மக்கள் நடந்த காலங்கள்ல இருந்தீங்க அந்தந்த அரசாங்கங்கள் அந்தந்த அரசாங்கங்களுக்கு சுத்தமாத்து அந்த நேரத்தில் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நாங்க இந்த காலத்தில் அந்தந்த அரசாங்கம் புதுசா கொடுக்கிறீர்கள். சரி, மக்களுக்கு சொல்றோம் மக்களுக்கு விழிக்க போறோம். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தா சொல்றாரு ராணுவ வேலை மட்டும்தான் பார்க்கணும், மிச்சம் இல்லாம மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி போட்டு ரகசியமாக மக்களோட பிரதிநிதிகள் இல்லாத இடத்துல நீங்க மக்களுக்கு வர வேண்டிய காணியை நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க. யாழ்ப்பாண மாவட்டத்துல இந்த யாழ்ப்பாண பிரதேசத்துக்குள்ள மக்களுக்கு காணி இருக்கு. இங்க எதுவுமே ரகசியமா எடுக்க இல்ல. முடிக்கிறேன் தலைவர், அந்த பிரதேசம் நான் முடிக்கிறேன். இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் சரியான ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் இந்த அரசு நிர்வாகம் சொல்லுது என்னென்றால் மக்களுக்கு காணி பிரிச்சு கொடுக்கறதுக்கு யார் குடாநாட்டுல காணியை குறைவுண்டு. இருக்கிற காணியை நீங்க ராணுவத்திற்கு கொடுக்குறீங்களா? 1 ஏக்கர் காணியை நெடுந்தீவ மக்களுக்கு கொடுங்களேன். போர் முடிஞ்ச 17 வருஷத்துக்கு பிறகு நீங்க புதுசா அண்டைக்கு தேவைப்படாத காணி இன்றைக்கு தேவைப்படுது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்களும் தான் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். கடந்த கால அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது நாங்கள் கேட்கின்றோம், இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்தாமல் மக்களுடைய தீர்ப்பையும் மக்களுடைய முடிவையும் எதிர்பார்த்து நில்லுங்கள். அதை விட்டு சும்மா கதைக்க வேண்டாம். இதேபோல கட்கோள பிரதேசத்திலே பள்ளித்துறையிலே கட்கோள பிரதேசத்திலே நீங்க சொல்லி ராணுவ முகாமை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக. அதே போல உடனடியாக எடுத்திருந்த நேரத்தில் இந்த வரைக்கும் உங்களுடைய அறுவடைகள் மண்கலத்தில் இருந்து முழுக்கலை செய்கிறார்கள். அந்த ரவுடித்தலத்தில் இருந்து எல்லாம் செய்கிறார்கள். ஐயா நீங்கள் அந்த அப்பாவுக்கு வந்து கதைக்க சொல்லுங்க. நீங்களே வந்து அந்த கதையை சொல்லுங்களேன். உங்களுடைய ஆள் எல்லாருக்கும் தெரியும். நிப்பாடுங்களே. தெரியுமா அமைச்சர் தெரியுமா? என்ன அடிப்படையில் சரி 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 தவிசாலை அவர்களே,
இல்ல ஒரு விடயம் சும்மா சபையை குழப்பறாங்க எல்லா டிசியும் குழப்பறாங்க குழப்பறாங்க இல்ல கொஞ்சம் இருங்க நீரோஸ் கொஞ்சம் இருங்களே ப்ளீஸ் 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 கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் கொஞ்சம் இருங்களே அமைதியா இருங்க சரியா சரியா இல்ல இந்த பிரச்சனையை தவிர நீங்க 1000 தடவை பேசிருக்கீங்க தானே இது உங்களை விட எங்களுக்கு அக்கறை இருக்கு அதுதான் நான் சொல்றதுக்கு நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் செய்யறது இங்களை வச்சு செய்யாதீங்க ப்ளீஸ் உங்களோட அங்க வச்சு கொள்ளுங்க வெளியில இல்ல அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அந்த தம்பி அந்த தம்பிக்கு சில விட அந்த தம்பிட்ட வந்து நான் கேட்க மேடம் உங்களோட கையால தான் நீங்க கொண்டு வந்து காடு அந்த தம்பிட்ட வந்து நான் கேட்கணும் அவர் இங்க இருந்தவர் நான் 2020 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இங்க இருக்கிறேன் அதுக்கு முதலும் வந்து நாங்கள் இருந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து ராணுவத்திடம் இருந்து காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்ற வேண்டாம் வந்து நாங்கள் தான் செய்யறோம் சொல்றேன் நீங்கள் எங்க இருந்தீங்கள் இதுதான் முதல் தடவை நீ நிரம்பி கதைக்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கதைக்கிறோம் எழுத்து மூலமா வந்து நாங்கள் கொடுத்திருக்கோம் நாங்கள் மட்டும் இல்ல இதுல உங்களோட கையாக வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க நாங்கள் எதுவும் கையாளில் ஐயா நாங்கள் வடமராட்சி வடக்கு கிளப்பு சங்கத்தினுடைய சமாச தலைவர் நீங்க சும்மா கையால் கதைக்க வேணாம் சரியா நீங்கள் உலக காலம் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை போய் முடித்திருக்கேன் நீங்கள் பின்னக்க முன்னுக்கு நின்று வேலைகளை செய்து போட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் 15ஆம் தேதி போராட்டத்துக்கு ஒவ்வொரு கடத்தொழில் சங்கத்திட்டையும் உதவியை கேட்டு போய்க்க சமாச தலைவராக இவர்கிட்ட நாங்க உதவி கேட்ட போது இவர் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம் இந்த அரசாங்கம் காணி தராம இந்த அரசாங்கம் தரப்போது ஏன் அவைகளுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்கன்னு கேட்டவர் அப்ப இவேல் கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்தின் வாக்குறுதி இல்ல மக்கள் காணி மக்களுக்கு சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணுமா இல்லையா கடத்தொழில் சமாசத்தால் எந்த உதவியாவது எங்களுக்கு கிடைச்சதா சகல ஒத்துழைப்பை பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தகுதிகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும் இந்த அரசாங்கத்திற்கு இவ்வளவு நேரமா இதுல இருந்து எழுப்பி நாங்க கேட்க ஒருத்தரும் எங்கட கதையை கேட்க எங்களுக்காக மதிப்புக்குரியவர்கள் காய்ச்சி கொண்டிருக்க நாங்க பேசாம இருந்தோம் காரணம் இருக்கு அவரை கதையை கேட்கிற அளவுக்கு மைக் வாங்க ஒரு பாதையை தவிர என்ன விட்டீங்க நான் விட்டா நான் பகிரங்கமா வந்து நாம இன்னைக்கு கதைச்ச பிழைக்கு எங்களை சரியா 23,000 காணியில இந்த வரைக்கும் 23,000 காணியில 90 விதமான காணி அந்த மிச்சம் இருக்கிற 10 விதம் எங்களை காணி உறுதி காணி நீங்க ஏர்போர்ட் விஷயமா ஒரு விஷயம் கேட்டீங்க நான் ஒரு விஷயம் ஏர்போர்ட் விஸ்தரிப்புக்கு காணி தவிரன்னு சொன்னீங்க ஆனா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் விமானத்தை எங்களை பலாலியில் நடக்கணுமா ஏன்னா மாதம் ஃபுல்லா வடமானத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக வருறீங்க ஒரு விமானத்தை என்னால கொழும்பு கட்டினாயங்களை கட்டுற ஒரு விமானத்தை இங்கே இருந்து இங்கே ரக்கணுமா உங்களால முடியுமா விமான நிலையத்துக்கு காணியை எடுத்தீங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சர்வதேச விமான நிலையம் கையை இந்தியா அதை மாற்றணுமா அமைதியான முறையில் எளிமையாக கேட்டுக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு ஆள் தான் எளிமை குழப்பினர் எந்த கேள்வி நியாயமா எந்த கேள்வி பிழை என்றால் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எங்களுக்காக கதைச்ச ஒரு பிரதிநிதியை தான் ஐயா உண்மையாவே
நான் எழுதி கொடுத்தேன். இது அம்மா கொடுக்கல, வீடு கொடுக்கல கட்டுறாங்க. யாருக்கும் முதல் நான் சொல்ல வரைக்கும் மைக் கொடுக்க வேணாம். மைக் எல்லாத்துக்கும் மைக் எடுங்க, மைக்க கொடுங்க. கட்சியில் வேலை செய்வாங்க, மைக்கெல்லாம் எடுங்க முதல்ல. சொல்லுங்க. கேட்டது இந்த காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் அதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரதேச மட்டங்களில் காணிகளை அதாவது அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக காணி பயன்பாட்டு குழு கூட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. பிரதேச செயலாளர் தலைமையில் அந்த கூட்டங்களுக்கு பிரதேச சபைகளுடைய தவிசாளர்கள் அழைக்கப்படுறவர். அதன் அடிப்படையில் அங்கே காணி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்கே எடுக்கப்படும். அந்த தீர்மானங்கள் மாவட்டத்திற்கு வருகின்ற போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது நிலைமை ஆராய்ந்த வகையில் அந்த தீர்மானம் காணி பயன்பாட்டு குழு கூட்டத்துக்கு தான் எடுக்கிறது. அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்குள்ள சமர்ப்பிக்கப்படுற இல்லை. ஆனால் நெடுந்தீவு பிரதேச பொறுத்தவரையில் அந்த காணி நீண்ட காலமாக அரச காணியாக இருந்து கடற்படை பயன்படுத்துகிற காரணத்தினால நீங்கள் 1 ஏக்கரை மட்டும் கொடுக்கிறதாக இல்லை, வேற கொடுக்கிறதாக உங்களுடைய பிரதேசத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு மாவட்டத்துக்கு போட்ட நீங்கள்